வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தொடர்ந்து புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். 2025ஓட புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க இருக்க ராசி அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த தமிழ் வருட பிறப்பு நன்மையா இருக்குமா? அப்படிங்கிறத கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச வகையில நம்ம பார்க்கலாம். அ 8ஆம் இடத்துக்கு குரு போறார். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓங்கி காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா இருக்கிறதுனால மனைவி வகையில் அந்த வருமானங்கிறது அதிகப்படியாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் புதன் வீட்டில் போய் குரு இருக்கிறதுனால அறிவுத்திறன் பயங்கரமாக மேம்படும். 2 வருமானம் வரும். அதாவது 2 தொழில் இல்லை 2 வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம சொல்லலாம். குழந்தைகளாக இருந்தால் வெளியில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு எண்ணம் வரும். சில பேருக்கு 8ஆம் இடத்துல குரு மறைகிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். அதே போல் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தீய பழக்கங்கள் வந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. தந்தைக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது வருமானம்னு ஒன்று வந்தால் தான் செலவினங்கள்னு ஒன்று பண்ண முடியும். ஸோ அதனால் வருமானமும் வரும், அதுக்கேற்ற செலவும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் தந்தைக்கு. அதே போல் தந்தை வந்துட்டு ஒரு கௌரவ பதவிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோடு பங்காளிகளோடும் சற்று ஒதுங்கியே இருப்பது நல்லது. ஏன்னா இது அவ்வளோ நல்ல டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பாகவும் கூறப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புகளில் சக்ஸஸ் ஆகிறதா இருக்கட்டும், மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வாங்கி வளர்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஓரளவு நன்மையாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா முழங்கால் முட்டி வலிகள் வர்றதா இருக்கட்டும், லேண்டு பிஸ்னஸ்ஸு, கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரியான வகையில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. மீனவர்களாக இருந்தீங்கன்னா கடலுக்கு போகும்போது இடும்பன் அல்லது மாரியம்மாள் இது போன்ற தெய்வங்களை வணங்கிட்டு போகிறது நல்லது. என்ன காரணம்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்போதைக்கு உத்தியோக மாற்றம் இது போன்ற விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. தொழில் இருந்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வேலையில் சில பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வேலையை விட்டுற வேணாம். வேலையை விட்டிங்கன்னு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த வருடம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 70% உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. ஓகே, நன்றி நேயர்களே.